நமது நாடு யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள், உறவினர்கள், பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது காணொளியை தொடர்ந்து பார்த்து வருகிறீர்கள். நல்ல கருத்துக்களை எனக்கு பதிவிட்டு வருகிறீர்கள். அனைத்தையும் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன், கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். மிக்க நன்றி. இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களை எல்லாத்தையுமே ரொம்ப அன்போடு கேட்டுக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். தற்பொழுது கடந்த காணொளியில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, தமிழக முதல்வர் தேர்தல் வாக்குறுதியாக கடந்த 2021 கொடுத்த மாதந்தோறும் மின் கணக்கீடு செய்வோம் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதி எண் 221 அப்படின்ற எண் பிரகாரம் கொடுத்துருந்தாங்க. மாதந்தோறும் மின் கணக்கீடு பண்ணுறோம்னு. ஆனால் கணக்கீடு அவங்க செய்யலை. அதனால் நம்ம மிகப்பெரிய மின்சார கட்டணம் நமக்கு உயர்ந்து மிகப்பெரிய சுமையாக நம்ம மின் கட்டணத்தை செலுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத கடந்த காணொலியில் பதிவு செஞ்சுருந்தேன். இது முதல்வரோட பார்வைக்கு கொண்டு செல்றதுக்கு எல்லா ஏற்பாடும் செஞ்சு முதல்வர் பார்வைக்கும் கொண்டு சென்றாகிவிட்டது. இதனை பார்த்த நிறைய திமுக நண்பர்கள் நமக்கு ஃபோன் பண்ணி, தலைவா கொஞ்சம் பொறுமையாக இருங்க, தேர்தல் முடிஞ்சோடனே கண்டிப்பாக எங்கள் தலைவர் நிறைவேற்றிடுவார் இந்த கோரிக்கையை அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு மறைமுகமான உத்தரவாதத்தையும் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி திமுகவோட கூட்டணி கட்சியினர் உள்ள பல கட்சி நண்பர்களும் நமக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, கண்டிப்பாக நாங்களும் எங்களோட குரலை பதிவு செய்வோம், தேர்தல் முடிந்தவுடன் கண்டிப்பாக இதுக்கூட அழுத்தம் நாங்கள் கொடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம எல்லாருமே ரொம்ப நம்பியிருப்போம். தேர்தல் முடிந்தவுடன் அந்த திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதி 221 எண் கொண்ட மாதந்தோறும் மின் கணக்கீடு முறை கண்டிப்பாக தமிழக முதல்வர் நடவடிக்கை எடுத்து நம்மளோட மின்சார கட்டண சுமையை குறைப்பார் அப்படின்ற நம்பிக்கையுடன் காத்திருப்போம். சரி, தற்பொழுது எல்லாருமே இந்த கடந்த ஒரு மாதமாக ஆர்வத்துடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக தேர்தல் திருவிழா அப்படின்னா இந்தியாவில் நடக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் தான். அந்த தேர்தல் நாளை 19ஆம் தேதி வாக்குப்பதிவுடன், முதல் கட்ட வாக்குப்பதிவுடன் தொடங்குகிறது. அதனால் வாக்காளர்கள்ட்ட ரொம்ப அன்பாக கேட்டுக்கொள்வது, இதில் பல்வேறு கட்சியை சேர்ந்த, இயக்கத்தை சேர்ந்த, சுயேட்சையாகவும் பல வேட்பாளர்கள் இந்த தேர்தலில் போட்டி போடுறாங்க. யாருக்கு வாக்களிப்பது அப்படின்றது ஒவ்வொரு வாக்காளரோட தனிப்பட்ட சிறப்பு உரிமை. அதை யாருமே தலையிட முடியாது. அதை பற்றி நான் எல்லாருக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதில் நான் தலையிட விரும்பலை. ஆனால் நீங்கள் ஒரு வாக்களித்து, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாக்காளர்களும் ஒரு வாக்களித்து அந்த வேட்பாளர் எம்பியாக தேர்வு செய்து பாராளுமன்ற உறுப்பினர்களாக அவர் செலக்ட் ஆகி பாராளுமன்றத்தில் போய் நமக்காக குரல் கொடுப்பார். இதுதான் ஜனநாயக நடைமுறை. அப்படி நம்மால், நமது ஒற்றை வாக்கால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அந்த எம்பி இந்த பாராளுமன்றத்தால், இந்திய அரசால் பெறக்கூடிய சலுகைகள், உரிமைகள் அப்படின்னு பார்க்க போனால் எண்ணற்ற. உண்மையில சொல்லப்போனால் ஒரு தடவை ஒருத்தர் எம்பி ஆனார்னா அவரோட வாழ்க்கை ஓஹோன்னு அதுக்கப்புறம் மாறிடும். அந்தளவுக்கு அவருக்கு நல்ல சம்பளம் கிடைக்கும், நல்ல தொகுதி அலவன்ஸ் கிடைக்கும், ஆஃபீஸ் அலவன்ஸ் கிடைக்கும், உதவியாளர்களுக்கு சம்பளம் கிடைக்கும், மின்சார கட்டணத்தில் சலுகை உண்டு, அவருக்கு தண்ணீர், குடிநீர் கிடைக்கிறதுல சலுகை உண்டு, டோல் சாலையில் போகக்கூடிய, தேசிய நெடுஞ்சாலையில் போகக்கூடிய டோல் ஃப்ரீ கிடைக்கும், பாராளுமன்றத்துக்கு பயணம் செய்கிறதுக்கு நிறைய அவருக்கு வான ஊர்தி, ஃப்ளைட் அவருக்கு நிறையா சலுகை கிடைக்கும், போக்குவரத்து. அடுத்து ட்ரெயினில் போயிட்டு வர்றதுக்கு அவருக்கு சலுகை கிடைக்கும். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம், நல்ல சலுகை கிடைக்கும். 5 வருடம் அவர் கம்ப்ளீட் பண்ணிட்டார்னா அவருக்கு பின்னாடி பென்ஷன் கிடைக்கும். எதிர்பாராதமாக ஏதாவது அவர் இறக்க நேரிட்டால், ஏதாவது விபத்தாலையோ அல்லது வேறு ஏதாவது சம்பவங்களை இறக்க நேரிட்டால் அவர் குடும்பத்தாருக்கு 50 லட்ச ரூபா உதவி அரசாங்கத்தால் வழங்கப்படும். இப்படி எத்தனையோ விஷயங்கள் அவர் நம்ம போடக்கூடிய ஒரு வாக்கால் பயனடைவார். ஆனால் நாம் என்ன பயனடைவோம்? வாக்கு செலுத்தக்கூடிய நாம் ஒவ்வொருத்தரும் என்ன பயனடைய போகிறோம் அப்படின்னா, அது போக போக அவர் நமக்கு என்ன செய்கிறாரோ அதை பொறுத்து தான் தெரியும். என்ன வசதிகளை நாம் கேட்டிருக்கோம்,
என்ன அவர் அதை வந்து செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு, என்ன நமக்கு செய்து கொடுப்பாரு, என்ன செஞ்சு கொடுத்துருக்கிறாரோ அதை பொறுத்து தான் நாம் அனுபவிக்கக்கூடியது அவரால். ஆனால் நம்மால் நாம் செலுத்தக்கூடிய வாக்குகளால் அவர் எம்பி ஆகி அவர் அனுபவிக்கக்கூடிய வசதிகள், உரிமைகள் அப்படின்லாம் பார்க்க போனால் சொல்ல மாளாத முடியாத அளவுக்கு அவருக்கு அவ்வளோ வசதிகள்லாம் இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே அது நல்லா தெரியும். இந்த நேரத்தில் நான் என்ன உங்ககிட்ட ரொம்ப அன்போடு, உரிமையோடு, பாசத்தோடு, பண்போடு உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன்னா, இப்படி நம்மால் ஒரு வசதியை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நமக்கு என்ன செய்வார்ன்றது நம்ம அவர் செய்கிறத பொறுத்து தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இருந்தாலும் அப்படி அவ்வளோ வசதிகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை நாம் தேர்வு செய்வதற்கு முன்பால், நாளைக்கு ஓட்டு போடுவதற்கு முன்பால் நாம் அவர் நமக்கு சரியானவர் தானா, நம்மளோட கோரிக்கைகள், நம்மளோட பிரச்சனைகளை புரிந்து கொண்டவர் தானா, நம்ம தொகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு கோரிக்கைகளை நம்ம சொல்லியிருப்போம், அந்த வாக்குறுதிகளுக்கு போதிய உத்தரவாதம் கொடுத்துருக்கிறாரா, அந்த கோரிக்கைகளை பற்றி அவர் அறிந்திருக்கிறாரா, நம் பிரச்சனைகளை முழுசாக உணர்ந்திருக்கிறாரா அப்படின்ற விஷயங்களை எல்லாத்தையுமே நாம் வந்து பகுத்தறிஞ்சிக்கணும். யார் இதில் நமக்கு சரிப்பட்டு வருவார் அப்படின்றத நம்ம நன்கு யோசித்து அந்த நபரை நாம் தேர்ந்தெடுக்கணும். அவருக்கு நம்ம வாக்களிக்கணும். அவர் எந்த கட்சியாக இருக்கலாம், சுயேட்சையாளாக இருக்கலாம், எந்த இயக்கத்தை சேர்ந்தவராக இருக்கலாம், எதை பற்றியவராக இருக்கலாம், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. அவர் நம் பிரச்சனைகளை கூர்ந்து கவனித்தாரா, கேட்டுக்கொண்டாரா, உணர்ந்து கொண்டாரா, அதை கண்டிப்பாக செய்வேன் என்று உத்தரவாதம் கொடுத்துருக்காரா, அவர் மீது நமக்கு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறதா அப்படின்றத தெல்ல தெளிவாக நன்கு சிந்திச்சு அவருக்கு நாம் நாளை வாக்களிப்போம், வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு அடுத்து ஒரு நல்ல செய்தியுடன் அடுத்த காணொளியில் சந்திப்போம் என்று உறுதி கூறி, இதனை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள், பார்வையாளர்கள், வாக்காளர்கள் அனைவரும் இந்த கருத்தை உள்வாங்கிக் கொள்வதோடு நிறைய நண்பர்களுக்கு பகிர்ந்து நல்ல கருத்துக்களை எனக்கு பதிவு செய்ய கேட்டுக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.